எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே ரிதன்யா, நேற்றோட நம்ம திருக்குறளுடைய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அதில் இருந்த 10 குறளையும் படித்து பார்த்தோம். நீங்களும் சேர்ந்து படிச்சிங்க இல்லையா? அப்போ அதில் முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிறத ஆரம்பித்தது. கடைசி குறள் என்னவா இருந்தது? பிறவி பெருங்கடல் அப்படின்னு முடிஞ்சது இல்லையா? பிறவி பெருங்கடல்ங்கிற குறள் தான் அதில் 10வது. அப்போது இந்த முதல் அதிகாரத்தில் கடவுளையும் கடவுளுடைய பண்புகள் அதனுடைய சிறப்புகளை சொன்ன வள்ளுவர் அதுக்கு அடுத்த அதிகாரமாக எதை எடுத்திருக்கிறார் தெரியுமா? வான் சிறப்பு. 2வது அதிகாரம் அதுதான். வான் சிறப்பு. வான் அப்படின்னா வானம். வானத்தில் என்ன சிறப்பு இருக்க முடியும்? அதை வானத்தில் நம்ம சூரியனை பார்த்துருப்போம் இல்லையா? சந்திரனை பார்த்துருப்போம். அதே போல் மழை, இடி, மின்னல், நட்சத்திரங்கள், வேறு என்னெல்லாமோ வானத்துடைய நிறம், இதெல்லாத்தையும் பார்த்துருப்போம். அப்போ இவ்வளோ விஷயம் இருந்தும் நமக்கு சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, அப்படி தானே? சூரிய வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. பெருஞ்சக்தி சூரியன். ஆனாலும் வள்ளுவர் இந்த இடத்துல சூரியனை கையில் எடுக்கல. மழை, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் நம்மகிட்ட முன்வைக்கிறார். மழை நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது? மழையுடைய சிறப்பு என்ன? மழையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நீர். நீர் இல்லாமல் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? நீர் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? முதல்ல நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாதுன்னா உணவு உற்பத்தி இருக்காது. உணவு உற்பத்தி இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மளால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் உயிரோடவே வாழ முடியாது. மழை நீரை கொடுப்பதால் மழைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதனுடைய சிறப்பும் ஒருவேளை மழை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சூரியன் எல்லா நாளும் வர்ற ஒரு பதிவான விஷயம் இல்லையா? எல்லா நாளும் சூரியன் நம்ம பார்க்குறோம். மழை பெய்யும் காலத்தில் சரியாக மழை பெய்யாமல் பொய்த்து போயிடுச்சுன்னா என்ன துன்பங்கள்லாம் ஏற்படும்? அப்போ மழைக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரம். அதனால தான் திருவள்ளுவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக 2வது சிறப்பான விஷயமா மழையை சிறப்பாக எடுத்து கொண்டாடுறார் இந்த அதிகாரத்தில். அதைத்தான் நாம் அடுத்து படிக்க போகிறோம். வான் சிறப்போட முதல் குறளிலிருந்து அடுத்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.